தமிழகத்தில் சுமார் சுதந்திரம் வாங்கி 73 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த திராவிட கட்சிகளை மாறி 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 ஆட்சி பண்ணுறாங்க. ஒன்றும் வளர்ச்சி இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சீரில்லை. சாராயத்தை திறந்து விட்டு இந்தியாவிலே இளம் விதவிகள் தமிழகத்தில் அதிகமாகிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுன்னு இந்த மாற்றம் வேணும். தமிழகத்தில் இந்த ஆட்சியை அகற்றிட்டு சென்றவங்களும் அப்படி தான், இவங்களும் அப்படி தான், ஒரு மாற்றத்தை வேணும், ஒரு முன்னேற்றம் வேணும். அதுக்கு மோடியா தலைமையிலான இந்தியா, வலுவான இந்தியாவை உருவாக்கணும். இந்திய உலக நாட்டில் இப்போ பாதுகாப்பாக இந்திய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏழை விவசாயிகளுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. இதனால் அநேகமாக 40 தொகுதியிலும் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறும் என்பது உறுதிங்க. இப்போ வட மாவட்டங்களில் நம்ம சொல்ல முடியாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 18, 19 மாநிலத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. வட மாவட்டம், தென் மாவட்டத்தில் எல்லாமே பாரதிய ஜனதா ஓரளவு இப்போ வளர்ந்துனுக்குது. இப்போ பாமக பார்த்திங்கன்னா கிளை இல்லாத மாவட்டமே இல்லைங்க. பார்த்திங்கன்னா இப்போ 40 தொகுதியிலும் பாமக பெரிய மக்கள் செல்வாக்கு ஆதரவுடன் இருக்குது. மாற்றம் முன்னேற்றம் கருத்தை முன்னெடுத்தாங்க, மிக சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த 2 திராவிட கட்சிகள் தமிழக மக்களை விடித்து நல்ல ஒரு விடியல் ஆட்சியை வேணும். தமிழக மக்கள் நல்லா சுதந்திரமாக நல்லா கல்வி அறிவு, மது போதை. இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மது போதை ஃபுல்லாக திமுகவை சார்ந்த நண்பர்கள்லாம் மது போதையில் இப்போ கேஸில் வழக்கு நிறைய நடந்துட்டுருக்குது. இதெல்லாம் வேணும், ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும், நல்லா படிக்கணும். வளர்ந்த மாநிலம் ஆகணும்னா நம்ம பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அந்த தாமரையிலையும் மாம்பழத்துலேயும் வாக்களிக்கணும்னு எங்களுடைய கருத்துங்க. தருமபுரி மாவட்டத்தில் இப்போ பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினராக செந்தில்னு மருத்துவர் செந்தில் இருக்கார். அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாருங்க. அது மட்டும் இல்லாத அவர் பொதுநலவாதி, யாரையும் கட்சி பார்க்க மாட்டாருங்க. அவர் மருத்துவத்தில் அன்பானவர், அறிவானவர். இது தருமபுரி மாவட்டத்திலலாம் அந்த கொரோனா பீரியடில் நிறைய சாப்பாடு போட்டார். அது மட்டும் இல்லாத புக்குகளை இந்த ஏரியாவில் ஒரு 2-3 லட்சம் புக்குகளை விற்றுனுங்கிறாரு. புத்தக கண்காட்சி கொண்டு வந்திருக்காரு. புத்தக கண்காட்சி தருமபுரி மாவட்டத்தில் எல்லா ஸ்கூல்லேருந்தும் மாணவ மாணவிகள் போய் புத்தகங்களை வாங்கியிருக்காரு, படிச்சிருக்காங்க. அதனால் செந்தில் சிறப்பாக இருப்பார், நல்ல மருத்துவர். அவர் நல்ல பேர் இருக்குது. அவருக்கான வாய்ப்புகள் உறுதிங்க. அவருக்கு தான் கிடைக்கும் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவருக்கு வந்தாலும் வெற்றி பெறத்துக்கு உறுதிங்க. 100% அவர் தான் ஜெயிப்பாருங்க. இப்போ டிஎன்வி செந்தில் எம்பியாக இருந்தாருங்க. இந்த வழியில் கூட அவர் என்றைக்கும் போகல. இந்த பகுதியில் அவர் கூட பார்த்ததில்ல. அவர் வடிவேல் அவருடைய மகன், அவரும் மருத்துவர் தான். அவர் நிறைய நாடாளுமன்றத்தில் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கார், அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அடிப்பட்ட மக்களுக்கு எந்த திட்டங்களும் செய்யலை. கலெக்டரேட் முன்னால் ஒரு நவீனமாக பஸ் ஸ்டாப், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணி கட்டினாங்க. அது ஓட்டையாக நிறைய தண்ணி உழவுறதும் நிறைய பிரச்சனையுமா இருந்தது. அவர் நாடாளுமன்றம் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கார், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. ஆனால் பொதுமக்களாக எதுவும் நல்ல திட்டங்கள் செய்யல. இந்த வழியில் கூட அவர் போனதுலேயும் நாங்களும் பார்த்ததே இல்லை. எம்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 35-40% மாம்பழம் வாக்கு. இங்கே தருமபுரி மாவட்டத்தில் ஏடிஎம்கேவில் கொஞ்சம் இருக்காங்க, டிஎம்கேவில் இருக்காங்க, சீமானில் இருக்காங்க. இப்போ ஒரு சர்வே சொல்லியிருக்குது, சீமானுக்கு ஒரு 2%, 1% வாக்கு தான் இருக்குது. அநேகமாக பார்த்தீங்கன்னா இங்கே பிஎம்கேவுக்கு குறைஞ்சது 40-45% வாக்கு இருக்குது. அதனால் இப்போ அதுவும் பகுதியில் இப்போ ஒரு பகுதியிலைங்க பேப்பரில் வந்தது செய்தியை சொல்கிறேன். இங்கே மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்காங்க. போதக்காடுன்ற பஞ்சாயத்து, இங்கே போயாஸ் இருக்காங்க, துறிஞ்சிப்பட்டி பஞ்சாயத்து. அவங்க ஃபுல்லாகவே அப்படியே மாம்பழத்துக்கு மாறிட்டாங்க. என்ன காரணம்னு அவங்கள நான் ஒரு ஆளை கேட்டேன், என்னங்க காரணம்னு. அன்புமணியுடைய கொள்கை அவ்வளோ சிறப்பாக இருக்குதுங்க. அவர் இந்த மாவட்டத்துக்கு நிறைய வளர்ச்சிகள் செஞ்சுருக்காங்க. நீ பாருங்கள், தருமபுரி மாவட்டத்தில் எத்தனையோ எம்பி வந்தாங்க, எத்தனையோ சுதந்திரமான காலம் இறந்துட்டுருக்குறாங்க. ஆனால் அந்த அன்புமணி வரும்போது என்ன நடந்ததுன்னா, ஒகேனக்கல் உபரி நீர் தேவையில்லாமல் அந்த பேரழிவு காலத்தில், மழை காலத்தில் போய் டெல்டா மாவட்டத்தில் வீணாக தஞ்சையில் கடலில் கலக்குது. அந்த தண்ணியை கொண்டு அனைத்து ஏரிகளும் குளங்களும் ரப்பனா இந்த மாவட்டம் செழிப்பாகுன்றது அவர் கொள்கை. அதையெல்லாம் மக்களை கவர்ந்துருச்சு. அவர் சொல்லக்கூடிய ஒரு செயலும் மக்களை கவர்ந்து அணியாக இந்த அணியெலாம் கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்க. அமோகமாக வெற்றி பெறும் என்பது எங்களுடைய கருத்து. இப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இங்கே நிறையா திட்டங்களை செஞ்சுருக்காங்க. ரயில்வே மேம்பாலம் இங்கே பொம்டி பகுதியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே நிற்கக்கூடிய ரயிலுக்கு அவர் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எண்ணற்ற வளர்ச்சிக்கு தருமபுரி மெடிக்கல் காலேஜ், அது மட்டும் இல்லை 108 ஆம்புலன்ஸு, எண்ணற்ற வளர்ச்சிக்கு பாமக தான் இங்கே உழைச்சிருக்கு. கண்டிப்பாக மாம்பழம் வெற்றி பெறத்துக்கான 100% வாய்ப்பு இங்கே இருக்குதுங்க. இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும்.